மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இணைந்து மரக்கன்றுகள் நட்டு சாதனை படைத்துள்ளனர். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கனவுகளில் ஒன்றான பசுமை இந்தியா என்ற கனவு திட்டத்தை பள்ளி மாணவர்கள் கண்முன்னே கொண்டு வந்தனர். மழைக்காலங்களில் பள்ளிகளில் மரக்கன்றுகள் நடுவதால் பராமரிப்பு மற்றும் மரக்கன்றுகள் பட்டுப்போவது குறைந்து இயற்கையான சூரிய ஒளி பட்டு விரைவாக மரக்கன்றுகள் மரமாக மாறும், பராமரிப்பு வேலையும் வெகுவாக குறையும் என்று மாணவர்கள் கூறியது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்துள்ள மாங்காட்டில் பிரபல தனியார் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு மழைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது மரம்தான் என்று கூறி மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். மேலும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாமின் கனவுகளில் ஒன்றான பசுமை இந்தியா என்ற தலைப்பில் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் நிறுவனர் உதயகுமார் அவர்களின் ஒத்துழைப்போடு 150க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இங்கே என் பேர் ஸ்ரீகார்த்தி. இங்கே நேஷ்னாலிட்டி ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறேன். இங்கே 100க்கும் மேற்பட்டவங்க நேஷ்னாலிட்டி ஸ்கூல்லையும் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட்லேயும் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே வந்து செடி நட்டுறோம். இப்போ ஏன் செடி நட்டுறோன்னா, இப்போ வந்து மழை காலம் பெய்யுது, பராமரிப்பு வந்து கம்மி தான். அதனால் செடியும் கொஞ்சம் மழையினால கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். இது ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, மற்ற ஸ்கூல்லையும் இந்த மாதிரி செடி நட்டால் ரொம்ப சுலபமாக இருக்கும். அது இப்போ மற்ற வீடுகள்லாம் எல்லா வீட்லேயும் செடி நட்டா இந்த டைமில் செடி நட்டினா மழை வந்து சீக்கிரமாக பெய்யுது. அதனால் ஈஸியாக நம்ம நட்டலாம், அவ்வளோ வந்து செலவும் இருக்காது. அதனால் இப்போ வந்து ஏன் செடி நட்டோன்னா, இப்போ மழை காலம் பெய்யுது, அதுக்கப்புறம் வெயில் காலம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த செடியை வந்து எங்களுக்கு நிழலாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல பழங்களும். தேங்க்யூ.